ஸ்பாட்லைட் டிவி வணக்கம். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி, அப்புறம் வந்து பாஜக, திமுக, ஏடிஎம்கே இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அரசியல் பண்ணுறாங்க விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம்லேருந்து 3.5 லட்சம் கோடி வரைக்கும் அவங்க வந்து கொள்ளடிக்கிறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. ஆற்றை தூய்மைப்படுத்தணும்னு ஒதுக்கப்படுற நிதியாகட்டும், அப்புறம் சைக்கிள் கொடுக்குறதாகட்டும், ஸ்கூல் பேக்கு செருப்பு தரதாகட்டும், சத்துணவு, முட்டை, இப்படி எல்லாத்துலேயும் வந்து ஊழல் பண்ணுறாங்க. இது வந்து சிஸ்டமேட்டிக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாகவே சிஸ்டமேட்டிக் ஆகிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி தாண்டி தான் வந்து இவங்க வந்து ஊழல் பண்ணுறாங்க. சரி, இப்போ வந்து இவங்க தான் ஊழல் பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கே ஊழல் பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கே ஊழல் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரையும் ஊழல் பண்ணுறாங்க. அவங்கள இவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க, இவங்களை அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க. சும்மா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு கேஸ் நடத்துவாங்களே தவிர இது வந்து ஒரு முடிவுக்கே வராது. சரி, இவங்க வந்து இப்படி அரசியல் ஆளுங்கட்சி மட்டும்தான் கொள்ளடிக்க முடியுமானா அப்படிலாம் கிடையாது. எதிர்கட்சியும் வந்து கொள்ளடிக்கிறாங்க. அப்படின்னா குறிப்பாக இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி வந்து என்னென்னா, ஒவ்வொரு ஊருக்கு இருக்கிற மணல் கொள்ளையிலேருந்து கனிமவள கொள்ளை, கனிமவள கொள்ளைனா பல கனிமங்கள் இருக்காரு. வந்து ஒரு 20 விதமான கனிமங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மலையை உடைக்கிறது, அப்புறம் ஜல்லி ஆக்குறது, ஜல்லியிலேருந்து மண்ணாக இது பண்ணுறது, இப்படி பல வெரைட்டியில் வந்து ஊழல் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு நடக்கிற ஊழல்லையும் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து பணம் வாங்குறாங்க. ஆற்று மணலில் ஒவ்வொரு ஊர்லேயும் நிறையா வந்து பணங்கள் வந்து எல்லா கட்சிக்கும் பிரித்து கொடுக்கப்படுது. இவங்க மட்டும் தான் வாங்கினா பத்திரிகையாளர்கள் முக்கியமான பிரபலமான ஊடகமாக சொல்லக்கூடிய அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் வாங்குறாங்க. இப்படி வந்து ஊழல் வந்து எல்லாருக்கும் வந்து பகிர்ந்தெடுக்கப்படுது. ஏன்னா ஒரு தப்பை வந்து அதிகாரி வந்து கண்டுபிடிக்கணும். அதிகாரி கண்டுபிடிக்க தவறுனா மேலதிகாரி கண்டுபிடிக்கணும். இவங்கெல்லாம் தவறுனா ஊடகம் கண்டுபிடிக்கணும். இப்படி யாரெல்லாம் கண்காணிப்புக்கு வந்து இதில் இருக்காங்களோ, வளையத்தில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் வந்து பணம் பங்கு பிரிக்கப்பட்டு இந்த ஊழல் வந்து நீக்கமாக நடக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்கிற திருட்டு, அப்புறம் பாலியல் தொழில், அப்புறம் வந்து கஞ்சா, இப்படி பல விதமான இல்லீகல் பிஸ்னஸ்ஸு, அப்புறம் வந்து லீகல், அது இப்போ சொத்து பிரச்சனை தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது, இப்படி பல விதமான விஷயங்களும் வந்து போலீஸோட தலையீடும் அரசியலோட தலையீடும் இருக்குது. இப்படி இருக்கிற வசதி தான் ஒவ்வொரு தரப்பும் வந்து உயர் காவல்துறை அதிகம் நினச்சா கூட பலகட்ட வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் வந்து கஞ்சா ஒழிச்சாங்க, போதைப்பொருளை ஒழிச்சாங்க, பாக்கை ஒழிச்சாங்க. இப்போ வந்து ரவுடிசத்தை ஒழிக்க முயற்சி. இப்போ ஒழிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, ஒட்டு மொத்தமாக இந்த சிஸ்டம் வந்து கரப்டாக இருக்குது. இதை எப்படி மாற்றணும்னா சத்தியமாக இதை மாற்றவே முடியாது. அதாவது பெரிய அளவுக்கு அருண் இறங்கி சில விஷயம் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு 50,000 போலீஸ் இருக்காங்கன்னா ஒரு 3,000-4,000 போலீஸ் வந்து சின்னதாக மனமாற்றம் அடைவாங்க. அதாவது அவங்க செய்கிறத வந்து குறைஞ்சிக்க வாய்ப்பு. ஆனால் ஒட்டு மொத்தமாக யாரும் மனமாற்றம் அடைய வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி என்ன, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உருவாக்கணும்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணணும், ஊடகத்துக்கு சுதந்திரம் கொடுக்கணும். எங்கே தப்பு நடந்தாலும் தப்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான சுதந்திரத்தை ஊடகத்துக்கு கொடுக்கணும். ஊடகத்தில் பெரிய அளவுக்கு கரெக்ட் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஆக ஊடகத்துக்கும் இந்த சுயாதீனமாக செயல்படுற பத்திரிகையாளருக்கும் இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து, அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு கொடுத்து, அவங்களுக்கு ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டால் அச்சுறுத்தல் இல்லை, அவங்களை பாதுகாக்கிற விஷயத்தை பண்ணாங்கன்னா அவங்க வந்து பல குற்றங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போஸ் பண்ணுறது இவங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். இப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த சமூக குற்றங்கள் வந்து குறையும். எல்லா தரப்புல வந்து தப்பு பண்ணால் மாட்டிப்போம், மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிடுவோம், சமூக ஊடகங்கள் அம்பலப்பட்டுருவோன்னு ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் இவங்க வந்து இப்போ வந்து தப்பிக்க முடியும். இவங்க சப்போஸ் பலர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பிடிச்சா போட்டுக்கோ, 3 மாதம் கழிச்சு வெளில வந்துடுவேன், எனக்கு மானம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு சேர்த்து எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உட்காந்து சாப்பிடுவேன், ஆனால் நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற நாட்டில் தான் பார்க்க முடியுது. சாட்சி சொல்கிறீங்க அப்படி தான் பார்க்க முடியுது. சாட்சி சொல்கிறவங்களும் அவன் பயந்து போகிறாங்க, பத்திரிகைகளும் பல பயந்து ஒழிஞ்சாங்க. இப்போ இருக்கிற சுயாதீனமான ஊடகம், யூடியூப்பு, பத்திரிகையாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப தான் சமூகம் வந்து மாற்றம் அடையாததுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய தொழிலை வந்து திறம்பட செய்வதற்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த அரசாங்கமும் இந்த சமூகமும் வழங்கணும் விஷயம் சொல்கிறேன். 2வது கட்டமாக என்னென்னா, இப்போ வந்து பேங்க் ஆகட்டும், மருத்துவமனை ஆகட்டும், அப்புறம் அரசு எல்லாமே என்னென்னா சர்வீஸ் ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஏதாவது கேட்டோம்னா போர்டு வாசப்படுங்க, அதாவது பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கிறதுக்காக 3 வருஷம் வரைக்கும் கடுங்காலம் தடுன்னு சொல்லி பல பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆக இப்படி போலீஸ் எல்லா இடத்துலையும் வந்து அதிகாரத்தை அத்துமீறி செலுத்துகிறாங்க, தன் பவர் அதிகமாக செலுத்துகிறாங்க. அதேமாதிரி அரசு ஊழியர்களும் மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, ஒரு அச்சவுணர்வு இல்லாமல் டக்குன்னா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு விஷயம். இப்போ வந்து வங்கிகளாகட்டும், அரசு அலுவலகங்களாகட்டும், ரேஷன் கார்டுலேருந்து ஈசி வாங்குறது, பல விஷயங்களுக்கும் வருவாய்த்துறையிலேருந்தும்
மற்ற துறையில் அதிகாரிகள்லாம் வந்து நேரடியாக விசிட் வந்து காசு வாங்குறத வந்து பார்க்க முடியுது. அப்புறம் வந்து இ-சேவை மையம் வந்து அதிகமாக காசு வாங்குறத பார்க்க முடியுது. ஆக இப்போ சிஸ்டம் வந்து டோட்டலாக கரெக்டாக இருக்குது. இது சத்தியமாக மாற்ற முடியுமா தெரியல. மாற்றுவதற்கு தமிழக அரசோ அல்லது ஒரு தனியார் அமைப்போ என்ன பண்ணுறோன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஃபண்டை ஒதுக்கி பண்ணி இது இப்படிலாம் குறைக்கலாம், இப்படிலாம் மாற்றலாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆய்வை வந்து இண்டிவிஜுவலாக மேற்கொண்டு அரசுக்கு ரிப்போர்ட் அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். ஆக இப்படி இல்லாமல் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து வீட்டை வந்து தடுத்து ஃப்ரெண்டில் தடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா வாடகை விடுறாங்க. அது மூலமாக வண்டி நிப்பாட்ட முடியல, பல பிரச்சனைகள் வருது. இதே விஷயம்லாம் தடுக்கணும். ஏன் தடுக்க மட்டும் என்ன ஆகுனா வர கடைக்காரவங்க அதிகமாக வாடகை கொடுக்குறாங்க. அந்த கடையை வந்து அந்த வாடகையை மற்ற இதர செலவினங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொருள் மேலே வைக்கிறாங்க. ஆக இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணினா விலைவாசியும் ஏறிச்சு, எந்த பொருளும் கட்டுக்கூட இல்லை. இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன பண்ணணும், இனிமேல் கமர்ஷியல் இடங்களை வந்து வாடகை விடக்கூடாது. இப்போ விட்டால் கூட அதை வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே வந்து அரசு புறம்போக்கு இடங்களை வந்து அரசு அந்த நகராட்சியோ அல்லது இந்த மாநகராட்சியோ அல்லது அங்கே இருக்கிற அந்த உள்ளாட்சி அமைப்பு அங்கே உள்ளவங்க வந்து என்ன பண்ணணும், பஞ்சாயத்து போர்டோ ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி விட்டு அங்கே வந்து குறைந்த வாடகைக்கு வந்து வணிக வளாகங்களுக்கு கடைங்க, சலூன் கடை, வணிக கடைகள்லாம் வாடகை கொடுக்கணும். பொதுவாக யார் வீட்டுக்குள்ளேயும் வந்து வாடகை வந்து தடுத்து கமர்ஷியல் இடங்களுக்கு யாரும் எந்த தனிப்பட்ட உரிமையிலும் கமர்ஷியல் இடங்களுக்கு கொடுக்கறது உரிமை இல்லைங்க ஒரு புதிய சட்டத்தை அந்தந்த மாநகராட்சியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் இன்றைக்கி கேரளா அண்டை மாநிலத்திலேருந்து பொருட்கள் வந்து அதிகமாக இறக்குமதி செய்யப்படுது. அப்படி இல்லாமல் இங்கே வந்து கூட்டுப்பண்ணையை உருவாக்கி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அவங்கள்ட்ட விவசாயிகளோட பேசி இவ்வளோ நீ உற்பத்தி பண்ணி இவ்வளோ பொருள் எங்களுக்கு கொடுன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இப்படியாக சின்ன அளவுக்கு மாற்றங்கள் உண்டு பண்ணால் விலைவாசியை குறைக்கலாம். இன்றைக்கி தனி மனித வருமானம் அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு இன்றைக்கி பல எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து 40% மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு 1 லட்சம் சம்பளத்தை கிராஸ் பண்ணுறாங்க. ஆனால் பாக்கி இருக்க 60% மக்கள் வந்து கிட்டத்தட்ட 20% மக்கள் வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்காங்க. அந்த 20% வந்து மாறி இன்றைக்கி வந்து அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ 40% மக்கள் நம்ம வருமானம் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த 60% மக்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20% மக்கள் வந்து ஸ்டாண்டர்டாக சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் பாக்கி இருக்க 40% மக்கள் அவங்களுடைய வருமானம், தொழில் வாய்ப்பு, தொழில் மூலமாக இருக்கிற அவங்களோட வருமானம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. ஆக இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மிகப்பெரிய சமூக கூட்டத்துக்கும் திருட்டு வழிப்பறி விஷயங்களுக்கும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அண்டை மாநிலத்தில் இங்கே வந்து குறைந்த விலைக்கு கூலிக்கு வர்றதுங்கிறது இவங்களுடைய வருவாயையும் பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. அது வந்து நம்ம நியாயம்னு சொல்லலாம் கூட. அது இப்படியான பல்வேறு ஃபேக்டர்ஸ், விலைவாசி ஏற்றம், அண்டை மாநிலத்தில் இங்கே வந்து அதிகப்படியாக குடியேறி இங்கே வந்து வேலை பார்க்குறது, இப்படியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கான டிமாண்ட் வந்து குறையுது. அப்புறம் லேபர் வேலையெல்லாம் வந்து அதுவும் வந்து இப்போ வந்து குறையுது. ஏன்னா அண்டை மாநிலம் வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து தங்கி இங்கே வேலை பார்க்குற அவசியம். ஆக இங்கே இருக்கிற ஒரு இருக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப இறுகிக்கிட்டே போகுது. இதனால் யாருக்கு பாதிப்புனா 40% மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து பின்னோக்கி போயிட்டுருக்காங்க. வாடகை அதிகமாகிடுச்சு, கரண்ட் பில்லு அதிகமாகிடுச்சு. இப்போ தொழில் வரி, பல்வேறு வரிகளும் அதிகமாட்டாங்க. எல்லா பொருளுக்கும் வந்து ஜிஎஸ்டி வரி வந்துட்டோம். இப்போ ஒவ்வொரு மனிதனும் 8000 11,000 வரைக்கும் வரி கட்டக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒரு 50 ரூபா 1 லட்சம் சம்பாதிக்கும் 8000 வரியை செலுத்தினா ஒன்றும் பேச தெரியும். ஆனால் 30 ரூபா 20 ரூபா சம்பாதிக்கிற ஆட்கள் கூட இன்றைக்கி வந்து 8000 குறைந்தபட்ச வரியை செலுத்தக்கூடிய சூழல் இருக்குது. அந்த 8000 வரி இல்லாமல் இருந்தால் குடும்பத்துக்கு அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செயல்படும். ஃபியூச்சருக்கு வந்து பசங்களுக்கு கல்விக்கு பயன்படுத்தலாம், அல்லது இன்சூரன்ஸ் போடலாம். இப்படி பலவித விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். எதிர்கால முதலீட்டுக்கு ஒரு 500 1000 சேவ் பண்ணலாம். ஆனால் இப்படியான சேவிங்ஸ் எல்லாம் தான் அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு எல்லாரையும் வந்து கபலீகரம் செய்யுது. இப்படியான பல விஷயங்களை பார்க்கணும், அலசி ஆராயணும். இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கிற ஒரு சமூக ஏற்றத்தாழ்வை குறைக்க முடியும். அந்த ஏற்றத்தாழ்வு அதிகமாகனா சமூக கூட்டங்கள் அதிகமாகும். அப்புறம் இங்கே வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி போல் ஒரு வன்முறை கலவரம்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்றைக்கும் சமூகம் வந்து ஒரு பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது எதிர்கால சந்ததிக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நாட்டு நன்மைக்கும் இறையாண்மைக்கும் பாதுகாப்பானதாக இருக்குங்கிற விஷயத்தை கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.